அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நீங்கள் சித்தர்களுக்கு நீங்கள் கோவில் கட்டி சாமி கும்பிட்டுருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். இது எப்படி சாமி உங்களுக்கு தோணுச்சு சித்தர்களுக்கு இந்த மாதிரி கோவில் கட்டி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு? உலகத்தில் ஞானிங்க மாதிரி உண்மையை பேசணும் யாரும் கிடையாது. மனிதர்கள் எல்லா மனிதரும் உண்மை பேசுகிறான், பேசுறதால உண்மை பேசுகிறான்னு நம்பிடாதீங்க. ஆனால் மகான்கள் பொய்ன்ற பக்கமே அவங்க போகிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்னா மனிதனோட சேர்ந்து வாழலை. ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம், இவங்க கூட சேர்ந்தால் நம்மளையும் கெடுத்துருவானோ அப்படின்ற பயத்தால் மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தான். ஆனால் மனிதனுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். கிறிஸ்துவ மதத்தில் இயேசுநாதர் ஒரு பெரிய மகான். அந்த மகான் தோன்றி அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எழுதினார். ஆனால் அந்த மக்கள் கடைபிடிக்கல. அதை அவங்க வாழ்க்கைக்கு தேவையோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் ஒரு 4 முழம் துண்டு மேலே ஒரு 4 முழம் துண்டு போட்டுன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிங்கன்னா அவர் வாழ்நாள் ஃபுல்லாக தள்ளினார் 33 வயசு வரைக்கும். ஆனால் எந்த கிறிஸ்துவன் அந்த மாதிரி இருக்கிறான்? இல்லை. இவன் ஷூ போட்டுக்கிறான், சுனா போட்டுக்கிறான், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறான், இன் பண்ணிக்கிறான். கேட்டால் கால கோளாறு, காலத்துக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போது நீ அந்த கடவுள் வழிபாட்டில் இல்லை, உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழற. இது எல்லா மதத்துலேயும் இது உண்டு. எல்லா மதத்துலேயும் ஒரு அற்புதங்களை சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க மகான்கள். ஆனால் அந்த அற்புதங்களை இந்த மனிதனால் அறிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி பொய் இல்லாத விஷயத்தை பேசினவங்க மகான்கள். அப்போ சித்தர்களும் இறைவனும் ஒன்றுமா சாமி? ஆமாம்மா. அவங்க பொய்ன்றதை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடாது. சொல்கிறார் அகஸ்தியர், வைத்து பிழப்புக்காக பொருள் பொறிக்க வருவான் பாவி, காசியில் 7 நரகு அவனுக்கு காத்திருக்கிறது அப்படின்றான். இந்த ஆன்மீகம்ன்ற பேரில் பொய் சொல்லி பொழப்பு பணம் பறிக்கிறதுக்கு வருவான், அவனை நம்பாத. ஆனால் அவனுக்கு காசியில் 7 நரகம் காத்துங்குது அவனுக்கு அப்படின்றார். அப்போது ஞானிகள் எப்போ தோன்றினா அப்போவே போலிகளும் தோன்றிட்டான். இந்த சித்தர்கள் ஞானிகள் இல்லைன்னா மனிதனுக்கு கடவுள் தெரியாது, கடவுளை பற்றியும் தெரியாது. அப்போ சித்தர்களில் நம்ம கடவுள் மாதிரி தான். ஏன்னா பல மகான்கள் உடலை விட்டு உடல் விழுந்தது, ஆன்மா சுகம் பெற்றது, இறைவனோட கலந்தது. ஆனால் சித்தர்களுக்கு இந்த உடல் கூட விழலை. உடலே விழாமல் அதுதான் காய கல்பம்னுவாங்க. அந்த உடலே கல்பமாக ஆக்கிட்டாங்க, உயிரும் உடலும் ஒன்றாக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆக்கினது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னே வள்ளலார் ஆக்கினார். ஒரு 1100 வருஷத்துக்கு முன்னே பட்டினத்தார் ஆக்கினார். ஒரு 1100 வருஷத்துக்கு முன்னே உஜினி நாடு, மத்திய பிரதேசத்தில் பிறந்த உஜினி நாட்டில் பிறந்த பத்ரகிரி ஆக்கினார். மீதி மகான்கள்லாம் உடல் விழுந்தது. ஆனால் ஆன்மா எங்கேருந்து வந்ததோ அங்கே போய் சேர்ந்தது. இது சேர்ந்தது தான் முக்தி மோட்சம்ன்றது. அது இயேசுநாதராக இருக்கலாம், நபிகள் நாயகமாக இருக்கலாம், இல்லை மகான்கள் இந்து மகான்களாக இருக்கலாம். இந்து, கிறிஸ்துவன், முஸ்லீமு இதெல்லாம் நீயா வச்சுக்கிறது தான். இயற்கையில் உண்டா? பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு கடவுள் காப்பாற்றுவார்னு போட்டு வைப்பியா? இல்லை கடவுள் காப்பாற்றுவார்னா அது இருக்குமா? உடனே அழுவோம். அது ஏன் அழுவுது? ஏதாவது கடிச்சிட்டு அழுவுதா, பசிக்கு அழுவுதான்னு தாய் புரிஞ்சுக்கிறான். அப்போ தாய் ஓடியாந்து பால் கொடுக்குறான். உணவு தான் கடவுள். அந்த பருவத்தில் கடவுளே தெரியாது அதுக்கு. அதனால தான் சொன்னேன், சக்தியாக பிறக்கிறான், ஜீவனாக வளர்றான், மனமாக வாழறான், பிணமாக போகிறான். 6 அறிவு 6 அறிவுன்னு ஏமாற்றின்னு இருக்கிறோம் உலகத்தில். நமக்கு 6 அறிவு கிடையாது, அந்த மகான்களுக்கு தான் 6 அறிவு. ஏன்னா 6 அறிவு உள்ளவனுக்கு வேற்றுமை கிடையாது, எந்து உந்துன்னு கிடையாது. உலகமே அவன்தான், உலகமே நான் தான் வாழ்ந்தவன் 6 அறிவு மனிதன். என் வீடு, என் குடும்பம், என் சொந்தம், என் பந்தன்றவன் 6 அறிவில் 3 அறிவு தான் அவனுக்கு. அப்போ அந்த 3 அறிவோடு வாழற மனுஷங்கிட்ட வேற்றுமைகள் இருக்கும், மகான்கிட்ட வேற்றுமை கிடையாது.
இந்த சித்தர்களும் இந்த மகான்களும் பிறக்கலைன்னா இந்த மனிதனுக்கு கடவுளை பற்றி தெரியாது. ஏன்னா கடவுளை கண்டவங்க அவங்க, கடவுளோட உறவாடினவங்க அவங்க. ஆனால் மனிதனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மனிதனால் அதை அடைய முடியல. ஏன்னா இவன் ஆசை, பாசம், காமம், இந்த மூணும் இவனை கவிக்கின்னு மாயை திரையில் மாட்டிக்கின்னு முழிக்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். கடலில் மீன் பிடிக்கிறான், வலை வீசுவான் மீனவன். ஆனால் அந்த வலை இறங்கிறதுக்குள்ளே சில மீன்கள் வலை கீழே தப்பிச்சு போயிடும், சில மீன்கள் வலையில் மாட்டிக்கும். மாட்டிக்கிற மீன் சில மீன்கள் என்ன பண்ணும், சும்மா இருக்காது, மாட்டிக்கின்னு தூக்குனா கூட எகிரி குச்சி அந்த வலையை எப்படியாவது கீழ்ச்சிக்கின்னு தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கும். சில மீன்கள் மாட்டிக்கணும், நம்ம சட்டிக்கு தான் போக போகிறோன்னு படுத்தும் கிடக்கும். இன்னைய மனுஷன் சட்டிக்கு போகிற மாதிரி படுத்தும் கிடக்கிறோம், தப்பிச்சு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த தப்பிச்சு போகணும்னு சொல்லி கொடுத்ததான் அந்த மகான்கள். எப்படியெல்லாம் தப்பிக்கணும், எதெல்லாம் வழி உனக்கு. இந்த உலகத்தில் எந்த கடவுளும் கிடையாது உனக்கு உயிர்னு ஒன்று இல்லைன்னா. 400 வருஷம் வாழுது ஆமை, எந்த கடவுளை கும்பிட்டுது? காட்டில் மரம் செடி கொடி முளைக்குது, அது எந்த கடவுளை கும்பிட்டுது? காட்டில் இருக்கிற மிருகங்கள் எந்த கடவுளை கும்பிடுது? ஆனால் 400 வருஷம் 500 வருஷம் 300 வருஷம் 200 வருஷம் வாழுது. உழுந்து கும்பிட்ற மனிதன் கடவுளை 10 வயசில் செத்து போகிறான், 5 வயசில் செத்து போகிறான், 50 வயசில் செத்து போகிறான். இது என்ன கடவுள் கொள்கிறாரா? கடவுளுக்கு அதுவா வேலைன்னா அது இல்லை. கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் கிடையாது, மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது, நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது, இனத்துக்கு ஒரு கடவுள் இல்லை. உலகத்துக்கு ஒரே கடவுள், அது பேரொளி. அதுக்கு ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் கடந்ததான் கடவுள். மதத்துக்குள்ளே நிற்கிறது மத வழிபாடு, ஜாதி வழிபாடு, குல வழிபாடு, இது நடக்கும். ஆனால் கடவுள் வழிபாடு நடக்காது. கடவுள் வழிபாடு உள்ளவனுக்கு இதெல்லாம் கடந்து போனால் தான் கடவுள் வழிபாடு. அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை காட்டி கொடுத்தவங்க இந்த மகான்கள், சித்தர்கள். அதனால் இந்த சித்தர்களுக்கு இவங்களை மறந்துடக்கூடாது. உலகத்தில் எங்கேயுமே இது வரைக்கும் கட்டாத விஷயத்தை நம்ம செய்துக்கிறோம். 1.5 கோடி ஆச்சு. அது யாரும் இது வரைக்கும் உலகத்தில் செய்ததில்லை. அப்படி கடவுளை காட்டி கொடுத்து நம்ம வாழறதுக்கு வழிவகுத்து கொடுத்த மகான்களை நம்ம இந்த உலகம் மறந்துடக்கூடாது. ஒரு ஆசிரமத்தில் போனால் இனிமேல் அவன் குடும்பத்தை சார்ந்த மாதிரி ஒரு மகானை எங்கள் மகானு எங்கள் குரு அப்படின்ட்டு அவனை வரைக்கும் வச்சுக்கிறான். ஒரு மகானானவே அவன் உலகத்துக்கு சொந்தம், வீட்டுக்கு சொந்தமோ மதத்துக்கு சொந்தமோ ஒரு ஆசிரமத்துக்கு சொந்தமோ கிடையாது. இதை இந்த ஆசிரமத்தில் இருக்கிற மக்கள் புரிஞ்சிக்கிறது இல்லை. இன்னமும் அவங்களுக்கு தான் உரிமையான மாதிரி நினச்சிக்கிறது. அது இருக்கக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக தான் மேலே 18 சித்தர்கள் சிலையை கட்டினேன், கீழே 18 மகான்கள் சிலையை கட்டினேன். ஏதோ இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசினுக்கிறேம்மா. ஒரு மனுஷனுடைய பிறப்பால் உயர்வு தாழ்வு நீங்கள் எப்படி சாமி பார்க்குறீங்க? மனுஷனில் பிறப்பில் உயர்வு தாழ்வே கிடையாதும்மா. அவன் மனசில் தான் உயர்வு தாழ்வு. பிறந்தவன் காலால் நீ வளர்ந்த, யாரும் தலையாலையும் பிறக்க முடியாது, யாரும் வாளாலையும் பிறக்க முடியாது. எல்லாம் அம்மாவின் தாயினுடைய யோனியில தான் பிறக்க முடியும். இந்த நெத்தியில் போனால், வாயில் போனால், மூக்கில் போனால், இதெல்லாம் கற்பனை கதைகள். ஒரு உயிர் மனுஷன்லேருந்து மற்ற ஜீவராசி வரைக்கும் பிறப்பு எடுக்கணும்னா பெண்ணுடைய பிறப்பு குழியில் தான் பிறப்பு உண்டாக்கும். அந்த பிறப்பில் பிறந்த மனுஷன் யாருமே எந்த இதுவுமே உயர்ந்தது கிடையாது, தாழ்ந்தது கிடையாது. ஆனால் மனுஷனுடைய மனசில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதி, பணக்காரன், ஏழை, இதெல்லாம் உருவாக்கிக்கணும். இவன் பிறக்கும்போது அது குழந்தை, நான் பணக்காரன் தெரியுமா, உயர்ந்த ஜாதின்னு தெரியுமா, எது தெரியும்? அது எங்கே வளருதோ அந்த மதம், எங்கே வளருதோ அந்த ஜாதி, எங்கே வளருதோ அந்த குலம், அப்படி வளர்ப்பில் வர்றதை தவிர இயற்கையிலே கிடையாது. இயற்கையில் இறைவனுடைய படைப்பு மனிதன். இப்போ ஆத்மாக்களுக்கு அந்த ஜாதி மதம் எதுவும் இருக்காது? கிடையாதும்மா. ஆத்மாவுக்கு ஜாதி மதமே கிடையாது. ஆனால் மனசுக்கு ஜாதி மதம் இருக்குது. ஏன்னா ஆத்மாவனுடைய குழந்தை தான் மனம். மனத்தினுடைய நிலை என்னன்னா, தாயினுடைய தகப்பன் தாய்கிட்ட புணரல் பண்ணும்போது அந்தகரணம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த அந்தகரணம் என்ன அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 ஏற்படும் போது தான் ஒரு தாய்கிட்ட புணரல் பண்ண முடியும். அந்த புணரல் பண்ணும்போது அந்த தாயினுடைய கருவில் விழுந்தது அந்த அந்தகரணம் தான். அப்போ அதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த தாயினுடைய கருவில் விழுந்த அந்த அந்தகரணம் உருவாக 5 பஞ்சபூதங்களும் கூட உருவாகுது. அது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இந்த 5ம் சேர்ந்துக்கின்னு இது சொல்லுது நான் முன்ன வந்தேன்.
அந்தகாரணம் சொல்லுது நான் முன்ன வந்தேன். அப்போது இந்த அந்தகாரணனுடைய நிலை என்ன அப்படின்னா, மனம் ஒரு பாஸ் மாதிரி, அது எந்த வேலையும் செய்யறதில்லை. இந்த 3 சித்தம் புத்தி அகங்காரம் அடியாட்களை வச்சுக்கிட்டு. அப்போது புத்தி சொல்லுது, இது பாரு ஒருத்தர் பணம் எடுத்து போகிறாரு அப்படின்னு. சித்தம் சொல்லுது அறிவு, சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம். நமக்கு எதுக்கு அவர் எடுத்து போகிறாரு, அவர் பண்ணிட்டு அவர் எடுத்து போகிறாரு. அகங்காரம் சொல்லுது நீ பிடுங்குறியா நான் பிடுங்கட்டா, இல்லைனா நான் பிடிங்கன்னு வந்துடுறேன் பண்ண பிடிங்கன்னு வந்து. அப்போது அகங்காரத்தினுடைய நிலை என்ன, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். அதனால்தான் சொன்னார் சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொன்னார், சேவல் 4 குஞ்சிகள் 5 கூவமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே. நான் தான் முன்ன வந்தேன், நீ தான் முன்ன வந்த, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் இருந்து 5 பஞ்சபூதம். அப்போ அந்த காரணம் சொல்லுது இல்லை இல்லை பிறக்கிறதுக்கு முன் நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன், எனக்கு தான் இது உரிமையாக இருந்தது. ஆனால் இந்த 4 சேவலும் சாகணும், இந்த 5 குஞ்சும் சாகணும் அப்படின்னா கூவமான கிழநறி கூட்டுக்குள்ளே புகுந்த பெண், சேவல் 4 இறந்து போச்சு, குஞ்சது 5 இறந்து போச்சு. அப்போது அது என்ன கூவமான கிழநறி அப்படின்னா நாதம். மனிதனுக்குள்ள நாத ஒளி வந்துச்சுன்னா மனசுன்னு ஒன்று கிடையாது. 5 பஞ்சபூதத்தில் நம்ம ஆன உடலுன்னு தெரியாது அவனுக்கு, ஆன்மா மட்டும்தான் தெரியும். ஆன்மா மட்டும் தெரியும் போது உலகமே அவனுக்கு சமமாக தெரியும். ஏற்றத்தாழ்வு தெரியாது, நல்லவன் கெட்டவன் தெரியாது, பணக்காரன் ஏழை தெரியாது, நோயாளி திடகாத்தமானவன் தெரியாது. எல்லோரையுமே சமமாக பார்க்குற சமநோக்கு அங்கே தான் உருவாகுவான். மந்திரப்பாடு நீரில்லாத நெற்றி பாழ்னு சொல்லுவார். ஆமாம், எந்த நீர் இல்லாத நெற்றி பாழ், இந்த திருநீரா இல்லை வேற நீரை சொல்கிறாரா? நீர் இல்லாத நெற்றி பாழ். எது பாழ்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு கிணறு இது, அதில் எல்லாரும் பயன்படுத்துகிற அளவுக்கு அதில் சுரப்பு அந்த சுத்தமாக இருந்ததுன்னா அதை போய் யாரும் பாடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எது யாரும் பயன்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு போதோ அந்த கிணறு என்ன சொல்லுவாங்க, பாழும் கிணறுன்னுவாங்க. இப்போது நம்ம மனம் பாழும் கிணறு மாதிரி நம்ம வாழ்க்கைக்கே நமக்கே உதவ முடியாத அளவுக்கு இது கெட்டு போனால், அது நமக்கு உணர முடியாத ஒரு சூழ்நிலை போனால் அந்த நெற்றி நீரில்லா நெற்றி பாழ். ஏன்னா இந்த மனசை, இந்த பாழடைந்த மனசை கொண்டு ஒரு நாளாக நான் மூச்சை மேல்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தவே முடியாது. ஏன்னா அது போகவே போகாது. இது போகாததுனால அது இருந்தும் இல்லாத ஒரு நிலை. கிணறு இருந்து கெட்டு போயிருக்குப்பா, தண்ணி இருக்குது, அதை குடிக்க முடியலன்னா அது என்னது, பாழும் கிணறு. அப்போ அது ஒரு பாழாக போனது. ஏன்னா இந்த ரெண்டும் ஒரு பொருளாகி அங்கே போய் கலக்கணும். கலந்தால் அந்த பொருள் எப்பவும் சுத்தமாக இருக்கும். அந்த சுத்தமான பொருள் தான் பாழாக போகாமல் இருக்கும். அதுக்கு அடையாளமாக தான் மேலே நான் திருநீர் பூசுகிறேன். ஏன்னா இந்த திருநீர் எப்படி வெண்மையாக இருக்கோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற பொருள் என்றைக்கு வெள்ளையாகுதோ அதுதான் சாஸ்வரம், அதுதான் நம்மளை கரை சேர்க்கும், அதுதான் பிறவில்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போகணும். வெளியே வச்சாங்க இந்த நீரெல்லாம் நட்டி டெய்லி பட்டையாக ஆச்சுக்கின்னு ஊரில் செய்யக்கூடாத செயலாம் செஞ்சால் அது இல்லை விஷயம். இதுக்கான அடையாளம் உள்ளகிற பொருளும் அதே மாதிரி பரிசுத்தமாக ஆகணும். ஆமாம், ஒரு பணம் இருக்குது, அந்த பணத்தை விட்டுட்டு தூரமாக போய் நிற்கிறோம். ஆனால் அதே பணத்தை எரித்து சாம்பலாக்குனா அந்த பணத்தை என்ன பண்ணுறோம், எதுவுமே நடுவூட்டில் வைக்கிறோம். செத்து போனோம், நடுவூட்டில் செத்து போய் தூக்கினா ரோட்டில் போட்டுறோம். இப்போ எங்கே மரியாதை வந்தது, அது தீட்டாக இருக்குது, அது சுத்தமாக இல்லைன்னும் போதே அதுக்கு மரியாதை இல்லை. அதே பொருள் பரிசுத்தமானால், எந்த பொருளை சீனமோ அந்த பொருளே பரிசுத்தமானால் அதுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும். அப்போ இந்த பொருள் கீழே இருக்குதுப்பா, எந்த மரியாதையும் இல்லை. ஏன்னா அது ஒரு உயிருக்கான தேவை. ஆனால் இதே பொருள் மேல்நிலைக்கு போய் இந்த இடத்துல ஒரு சொட்டு விழுந்தால் இந்த பொருளே பரிசுத்தமான பொருளாகும். அப்போது அங்கே போய் நீரிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பட்டையாக இருக்கும். ஒரு நாளும் இந்த பொருள் மேல்நிலைக்கு போகணுன்ற நினைவோடு தான் பட்டையே இடணும். சரிங்களா? அந்த நெற்றி தான் பாழாகாமல் பார்த்துக்கலாம். மற்ற நெற்றிலாம் நீரிட்டாலும் அது பாழ் நெற்றி தான்.